பிரெக்னன்சி போதும் ஃபீடிங் போதும் நம்ம இந்தியன் மதர்ஸ்க்கு நம்ம கிளைமேட்டுக்கு த கோ டு ஃபேப்ரிக் வந்துட்டு காட்டன் தாங்க. அந்த காட்டன் ஃபேப்ரிக் கொஞ்சம் லூஸாகவும் போட்டுக்கிட்டீங்கன்னா உங்களோட பேபி பம்புக்கு நல்லா அகாமடேட்டிவாகவும் இருக்கும், உங்களோட மூமெண்ட்ஸும் ஈஸியா இருக்கும். அண்ட் இட் இஸ் பிரீதபிள் ஃபேப்ரிக்ன்றதுனால பாடி ஹீட்டை மெயின்டைன் பண்ணி ஸ்வெட்டை கண்ட்ரோல் பண்ணி உங்களை ரொம்பவே கம்ஃபர்டபுளா வச்சுக்கும். ஃபீடிங் மதர்ஸ் ராப் அரவுண்ட்ஸ் இல்லைன்னா பட்டன்குள்ள லாங் ட்ரெஸ்ஸஸ் மாதிரி சூஸ் பண்ணும் போது ஸ்டைலிஷாவும் இருப்பீங்க, உங்களோட ஃபீடிங்க்கும் ரொம்பவே ஆக்சசபிளா இருக்கும். ஒரு நார்மல் டே, ஒரு கேஷுவல் அவுட்டிங் இந்த மாதிரி டைம்ஸ்ல ஒரு லூஸ் டீ இல்லைன்னா ஒரு லூஸ் குர்த்தி இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறதுமே ஃபீடிங்க்கு ரொம்பவே ஃப்ரெண்ட்லியாக தாங்க இருக்கும். ஒரு பார்ட்டி அவுட்டிங்க்கு ரெடி ஆகுறீங்கன்னா ஒரு லாங் மேக்ஸி கவுன் சூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டு பக்கமும் கம்ஃபர்டபுள் லெங்க்ல ஜிப் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அது உங்களுக்கு ஃபீடிங் கம்ஃபர்ட்டும் கொடுக்கும், ஒரு ஸ்டைலிஷ் ராக்கிங் மாம் லுக்கும் கொடுக்கும். வீட்ல அக்கடான ரெஸ்ட் எடுக்கும் போது நைட்டி சூஸ் பண்ணிக்கோங்க. அதுலயுமே ரெண்டு சைடு லாங் ஜிப்ஸ் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. இந்த ஜிப்னு சொல்லும் போது இது செஸ்ட் லெவல்ல மட்டும் இருக்க கூடாதுங்க, நல்லா உங்க பெல்லி பட்டன் வரைக்கும் இருக்கிற ஓப்பனிங் மாதிரி இருந்தாதான் பேபியும் கம்ஃபர்டபுளா இருக்கும். நீங்க ஃபீட் பண்ணும்போது பேபியோட ஸ்கின் டு ஸ்கின் கான்டாக்டும் நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆகி உங்க பாண்டிங்கும் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். இந்த ஸ்டைலிங் டிப்ஸ் எல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா பிரெக்னெண்டா இருந்தாலும் ஃபீடிங் மாமா இருந்தாலும் ஸ்டைலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லையேன்னு சுத்தி இருக்கவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க.